வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அனலி திரைப்படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் வந்து ஆர்டிஸ்ட் வந்து சிந்தியா லூதே அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்கள் அனல் திரைப்படத்துக்காக. ஸோ வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கீங்க அண்ட் ஆல்சோ வந்து ப்ரொடியூசர். ஸோ ஹவ் டு யூ ஃபீல்? இப்போ படம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. நாங்கள் நினச்சது காட்டிலும் மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. அதை காட்டிலும் பெர்ஃபார்மன்ஸ் இப்போது இட்ஸ் பெர்ஃபார்மிங் ரியலி வெல். என்னோட கூட ரிலீஸ் ஆன மற்ற மூவிஸை காட்டிலும் இது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடுச்சு. அதை வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சூப்பர். அண்ட் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு சைடில் வந்து நம்ம சக்ஸஸை நோக்கி போகிறப்ப, இந்த படத்தை சக்ஸஸ்க்கு கொண்டு போகிறப்போ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது கஷ்டம்தான். பிகாஸ் என்ன, அது ப்ரொடியூசராக வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் அதெல்லாம் இருக்குது. ஆர்டிஸ்ட் செட்டில் இருக்க வரைக்கும் தான் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் 1 month முடிஞ்சோன்னே யூ டேக்கிங் அப்போ ப்ரொடியூசர் ஜாப் ரொம்ப கஷ்டம். பட் அது வந்து இந்த மல்டி டாஸ்கிங் நல்லா ஜென்ரலி விமன் டூ த மல்டி டாஸ்கிங் அ குட் வே, ரைட்? ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமான இது போட்டு பண்ணுறது. ஆனால் வந்து ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். பட் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இட் வில் பி மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸு. அது வந்து எனக்கு பழகிட்டேன். பிகாஸ் தி தேர்ட் மூவி எனக்கு. ஸோ தேர்ட் மூவி தட் ஐம் ப்ரொடியூசிங் அண்ட் அன் ஆக்டிங். ஸோ அது ஃபஸ்ட்டில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. தென் ஐம் ஸ்டார்டட் லேர்னிங். ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் லேர்னிங் சம்திங் தட்ஸ் வெரி டஃப், ஹார்ட் திங்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது தட்ஸ் ஈஸி ஆகிடும். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் ஆர்டிஸ்ட்டாக இருக்க வரைக்கும் ஆர்டிஸ்ட்டாக அந்த இடத்துல இருந்துட்டு அப்புறம் ஆஃப்டர் தட் வந்து ப்ரொடியூசர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? பட் இருந்தாலும் வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நமக்கு அங்கே ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறப்போ அது ஒரு வேறு மைண்டில் வேறு விஷயம்ல இருக்கும். ஸோ நம்ம அது ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஒரு வேறு விஷயம்ல இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்டிஸ்டாக இருக்கப்போ ப்ரொடியூசர் ஒர்க்கை நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். பிகாஸ் when you're in the set, when you're working with other artists, ஒரு காம்பினேஷன் சீன் அந்த மாதிரி இருக்கப்போ அதர் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவோம். யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் டைலாக்ஸு, அப்புறம் என்ன இது ஸ்டண்ட்ஸ்னால் என்ன பண்ணுறோம் அதில் தான் இருக்கணும். அது ப்ரொடியூசர் இதை வந்து அதை திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் யூ கேன் நாட் பெர்ஃபார்ம் வெல். ஸோ அதை திங்க் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் ஐ எம் அவுட் ஆஃப் தட் செட் கேரவன் போனான்னா அதுக்கப்புறம் தென் ஐ திங்க் அபவுட் லைக் என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வருவாங்க செட் என்னோட டீம் இந்த மாதிரி இருக்குது, இப்படி பண்ணணும், கால் ஷீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இப்படின்னா. ஸோ அது மாதிரி அதுதான் விஷயங்க. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் மூவி இல்லையா, ரைட்? ஸோ இந்த படத்தை சூஸ் பண்ண ரீசன் என்ன மேம்? லைக் எந்த விஷயம் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு இந்த கதையை கேட்ட உடனே? இல்லை, இந்த ஸ்கிரிப்டும் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக யூ லாட்ஸ் ஆஃப் டிரெக்டர்ஸ் நரேட் பண்ணுவாங்க ஸ்கிரிப்டை. அதில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட் நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் இருக்குது. அதுக்கு அரேஞ்ச் பண்ண இதில் வந்து தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்டண்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது இது வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி. அதே டைம் வந்து ஸ்டண்ட் வந்து ஸோ ரொம்ப இப்போ வந்து ஆக்ஷனில் வந்து யாருமே இல்லை, ஹீரோயின்ஸ் யாருமே இல்லை. அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கிற மூவி இது. அந்த காலத்தில் ஒரு விஜய் சாந்தி இருந்தாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த அக்செப்ட் பண்ணது. எஸ், ஸ்டண்ட்டுன்னு தான் எனக்கே அந்த லைக் அந்த ட்ரைலர் வீடியோலாம் பார்க்கும்போது வா செம்மையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. இப்போ பேசிக்காக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோனா அவர் ஈஸியாக அதை பண்ணிடுவார் ஸ்டண்ட் அப்படின்னு. ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஸ்டன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஃபிசிக்கலாக நம்ம நிறைய இது பண்ணுறோம், ஃபேஸ் பண்ணுறோம். லைக் எப்படி மேம் அதெல்லாம் பண்ணீங்க? ஸோ எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, பேசிக்கலி எனக்கு வந்து கிக் பாக்ஸிங் தெரியும். ஐ பீன் டூயிங் கிக் பாக்ஸிங் ஃபார் many years, like I would say like 6 to 7 years decade வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பேக்ரவுண்ட் தான் எனக்கு வந்து அந்த பயம் இல்லாமல் எப்படி அதனால எந்த டெக்னிக்கில் எப்படி பண்ணணும், ஜாப் எப்படி பண்ணணும், கிக் எப்படி பண்ணணும் அதெல்லாம் தெரியும் பேசிக்காக. ஆனால் அது பேசிக்காக தெரிஞ்சாலும் மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டண்ட்டு வேறு. அது வந்து கிக் பாக்ஸிங் ஒருத்தங்கிட்ட தான் பண்ணுவோம். மூவி இண்டஸ்ட்ரியில் இப்போ நம்ம சினிமாவில் வந்து சரௌண்டட் ஆஃப் லைக் 6-7 இது இருக்கும். அப்படி தான் கம்போஸ் பண்ணுவாங்க இதை ஸ்டண்ட்டு. மாஸ்டர் வந்து எனக்கு
ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சூப்பராயின் மாஸ்டர், சூப்பராயின் மாஸ்டர் இஸ் வெரி டேலண்டட். உங்களுக்கே தெரியும், லெஜெண்ட், இஸ் அ லெஜெண்ட். அவர் வந்து எனக்கு கம்போஸ் பண்ணப்போ எல்லாமே அந்த மாதிரி தான் ரொம்ப இதாக இருக்கிறதெல்லாம் பண்ணார். அது இல்லாமல் எனக்கு ஃபஸ்ட்டு அவர் நான் வந்து என்னோடய வீடியோஸ், கிக் பாக்ஸிங் வீடியோஸ்லாம் காமிச்சு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட்குள்ளே வந்தார். ஓகே, ஐ மேக் யூ another வீடியோ, மீன் விஜய் சாந்தி மாதிரி பண்ணுறேன் உங்களுக்கு, அது அந்த ஸ்பாட் ரொம்ப வருஷமே வேக்கண்ட்டாக இருக்குது, ஸோ ஐ மேக் யூ ஃபில் தட் ஸ்பாட் அப்படின்னு நிறைய ரொம்ப கஷ்டமான சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு எனக்கு. அது வந்து ஹீரோஸே பண்ண மாட்டாங்க, மேல் ஆர்டிஸ்ட்டு. என்னென்னா அப்சைட் டவுனாக தொங்க விட்டு இது பண்ணுறதெல்லாம், அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் திருப்பியும் எந்திரிச்சு நான் கட் பண்ணிட்டு வரேன், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் டூப்பு போட்டுட்டு போயிடுவாங்க. அது மேல் ஆர்டிஸ்ட்டே எனக்கு பேக்கில் காமிச்சிட்டு நான் எதுக்கு பண்ணணும், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு. அது ஏன்னா எனக்கு நம்மளுக்கு வந்து என்ன தான் செக்யூர்டாக இருந்தாலும் காலில் பண்ணுறனால பெயின்ஃபுல்லாக இருக்கும் கால். அப்புறம் தலையில் இருக்கிற தொங்குறதுனால பிளட் சர்க்குலேஷன்லாம் தலைக்கு போகிறதுனால யூ வில் ஃபீல் கிடினஸ், அது மாதிரிலாம் இருக்கும். எனக்கு இருந்துச்சு, பட் ஐ காட் ரெக்கவர்ட்ஸ் வெரி சூன். ஸோ அது மாதிரி பண்ண மாட்டேன் நான். பட்டு அது மேல் ஆர்டிஸ்டே பண்ண மாட்டாங்க ஹீரோஸ், அது ஃபீமேல்லாம் அவங்க இந்த மாதிரி எழுதவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்கிரிப்டில். ஸோ அது இருந்துச்சு. ப்ளஸ் மாஸ்டர் வந்து பண்ணுறியான்னு, ஓகே பண்ணேன்னா அது கொரியோகிராஃப் பண்ணி, ஐ மீன் கம்போஸ் பண்ணி பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டண்ட்டு வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டண்ட் இந்த மூவி ஃபுல்லாகவே இருக்குது, 5 இருக்குது. ஓகே. அண்ட் நீங்கள் பண்ணுறேன்னு சொன்ன உடனே மாஸ்டர் என்ன சொன்னார்? அண்ட் ஃபஸ்ட் நீங்கள் பண்ண உடனே என்ன ரியாக்ஷன் இருந்தது எல்லாம் செட்டில்? மாஸ்டருக்கு வந்து பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு, இல்லைம்மா நீ பண்ணுறியா இல்லை டூப் போட்டுக்கலாமான்னு. இல்லை மாஸ்டர் நானே பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுறியா இல்லை பாதி டூப்பு பாதி, இல்லை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நானே பண்ணுறேன் அப்படின்ட்டேன். ஏன்னா அப்புறம் தான் அது வந்து அப்சைட் டவுன் பண்ணவுடனே ஷேக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் ஐ கெட் அப் அண்ட் தென் ரோப் கட் பண்ணி வெளியே வரமே எஸ்கேப் பண்ணுற மாதிரி அந்த சீன் ஃபுல்லாக. ஸோ அது நான் பண்ணவே அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு போல் இருக்கு. ஹி டி நாட் டெல் அவுட் சைடு, சீக்கிரம் எடுங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கன்னு அந்த டீமையே விரட்டிட்டு இருந்தார். ஏன்னா ரொம்ப ஸ்லோ பண்ண முடியாது ரொம்ப நேரம்லாம், பிகாஸ் எனக்கு பழக்கம் இல்லைல்ல, அதனால் ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஈவன் லைக் ஸ்டண்ட் பீப்புளே வந்து அதிகமாக பண்ண மாட்டாங்களா, இது ரொம்ப ரேராக பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் இருந்தனால அது மாஸ்டர் கஷ்டமாக இருந்தது. அப்புறமேலே அது எடுக்கணும்ல, அதனால் எடுத்தாச்சு. அதுதான் இப்போ because of those kind of stunts தான் இப்போ the movie is talking out. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு படத்துக்காக இப்போ ஸ்டண்ட் அதிகமாக இருக்குது, லைக் அதெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு கேரக்டர் பண்ண போகிறோம், அதில் இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டஃப்ஸ்லாம்னா நம்ம அதை வந்து ஃபிசிக்கலாக நிறைய ப்ரிப்பரேஷன் ஆகும் அண்ட் மென்டலி நிறைய ப்ரிப்பரேஷன் ஆகும் இல்லையா? நீங்கள் அதுக்கு என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆனீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு எனக்கு கிக் பாக்ஸிங் பண்ணுவேன், அதை வச்சு பேஸ் பண்ணி இங்கே வரப்போ மாஸ்டர் வந்து எனக்கு ஒர்க் ஷாப் கொடுத்தாரு 3-4 days. ஓகே, ஒர்க் ஷாப் நடந்துச்சு 3 days நடந்துச்சு. அந்த ஒர்க் ஷாப்பில் தான் லேர்ன், அதாவது சினிமா ஸ்டண்ட்டுனா என்ன. நான் இப்போது வந்து கிக் பாக்ஸிங்கில் வேறு மாதிரி ஜாப் பண்ணுவோம், இப்படி கிக் பண்ணுறது ஜாப் பண்ணுறதெல்லாம், இதில் வந்து கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாப் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் இப்படியே ஷோர்ட்டாகவே பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைம்மா அதுக்கு உனக்கு அங்கே தான் கிக் பாக்ஸிங் தான் அது பண்ணணும், இது வேறு மாதிரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி, அப்புறம் ஒரு 5-6 பேர் இருந்ததுன்னா ஃபுல்லாகவே எப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இது பண்ணுறது எப்படின்னு. இப்போ வந்து ஒருத்தங்களை கிக் பண்ணணும், ஒருத்தங்க ஜாக் பண்ணணும், யாரோ ஒருத்தங்க இது பண்ணாங்க அவங்கள தடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் மிஸ் பண்ணி கட்டல் அடிக்க வராங்க, ஒருத்தங்க மிஸ் பண்ணி போகணும், அந்த மாதிரி நிறையா இருக்குது சீக்வன்ஸ். ஸோ அதெல்லாம் ஒன்றா அப்படியே ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னா 6 பேர் ஒன்றா பண்ணிட்டு போகணும். ஸோ அதெல்லாம் நினப்பில் வச்சுக்கணும். யூ நீட் டு ஹேவ் குட் மெமரி. இவங்களை மிஸ் பண்ணணும், அவங்கள ஜாப் பண்ணணும், அவங்கள கிக் பண்ணணும்னு. இல்லை தப்பாக பண்ணிட்டு வேறு மாதிரி போயிடும், அதுதான். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி, கஷ்டம். ஒரு ஹீரோவுக்கே கஷ்டம் தான் அது. நீங்கள் ஈஸியாக அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களே. இதில் ஈஸி பண்ணிக்கிட்டேன். எனக்கு இனிமேல்லாம் எனக்கு ஈஸி. இனிமேல் ஸ்டண்ட்டு எது வந்தாலும் எனக்கு ஈஸி. ஏன்னா இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்து நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததெல்லாம் எனக்கு தெரியும்ல, இப்படி தான் நான் ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஸோ உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? ஏன்னா தினசரியில் வந்து ஒரு மாதிரி ஹோம்லியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருப்பீங்க, பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி போல்டு கேரக்டரில் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அண்ட் மக்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கேரக்டர் பார்க்கும்போது? இந்த மூவி, இந்த ஸ்கிரிப்ட் நான் செலக்ட் பண்ணதுக்கு காரணமே வந்து உங்களுக்கு தெரியும், என்னோட ஃபஸ்ட்டு மூவிலேருந்து நான் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து வர்ணாசிரமங்க வந்து ஹானர் கில்லிங் பண்ணக்கூடாது அப்படின்னு. செகண்ட் மூவியில் வந்து ஒரு ஃபேமிலி தான் முக்கியம், ஒரு ஃபேமிலி மேன் வந்து ஹி ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப், அந்த மாதிரி ஃபேமிலி தான் முக்கியம் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த மூவியில் வந்து சின்ஸ் இட்ஸ் அ ஹீரோயின் சென்ட்ரிக், என்னென்னா விமென்க்கு வந்து அவங்க வந்து யாருமே எல்லாரும் ஃபேமிலியில் இருந்தாலும், அதாவது ஒரு மேல் ஃபிகராக
அவங்க ஃபாதர் இருப்பாங்க, தே ஹாவ் சன், அப்புறம் பிரதர், தென் எனி கைண்ட் ஆஃப் மேல் ஃபிகர். அப்படி இருந்தாலும் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், லைக் செக்யூர்டாக நீங்கள் இருக்கணும். அதுக்கு வந்து யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் இனஃப் டு இந்த மாதிரி இது வந்தாலும் உங்களுக்கே தெரியும், லாட்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் ஹேப்பனிங் இன் அகேன்ஸ்ட் விமென்ல. ஸோ எது வந்தாலும் அவங்களால போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு மனசுலையும் தைரியம் இருக்கணும். தே அட் த சேம் டைம் ஃபிசிக்கலாகவும் தே ஹாவ் டு பி ஸ்ட்ராங். ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஓரளவு இருந்தாலும் கூட இஃப் யூர் நாட் கேப்பபிள் இனஃப் இந்த ஸ்ட்ராங் மைண்டடாக இல்லைன்னா ஃபிசிக்கலாக இருந்தால் கூட உங்களால் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே தேவை. அதை வந்து சொல்லியிருக்கோம். அவ்வளோ வில்லன்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ பெரிய வில்லனுங்க, அவங்கக்கிட்ட போல்டாக ஒரு ஃபீமேல் போய் இருந்து தப்பிச்சு வெளியே வர்றது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரியலாகவும் விமென் வந்து ஹாவ் டு டூ இட் இன் தேர் ஓன் லைஃப் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ லைக் வந்து ஒரு ப்ரொடியூசர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னாலே நிறைய ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து முதல் படமும் வந்து நீங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டராக பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த படம், அடுத்த படம் எப்படி இருக்கும் அண்ட் என்ன ஜானரில் வந்து சூஸ் பண்ணுவீங்க? அடுத்தது மேக்ஸிமம் இதுதான் பண்ணுவேன், ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான். அதில் ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கிற மாதிரி. பட் ஐ லவ் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் ஜோனர் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா நான் ஹாரர் மூவி பண்ணணும்னு ஆசை எனக்கு, பிகாஸ் அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வில் டூ ஹாரர் ஒன் அண்ட் ஆக்ஷன். ஓகே, சூப்பர். அண்ட் இந்த கதையை சொல்லியிருப்பார் இல்லையா டைரக்டர், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டக்குன்னு வந்து நீங்கள் இந்த கதையை கேட்ட உடனே ஒரு விஷயம் தான் டக்குன்னு மைண்டில் வந்திருக்கும் இந்த ஸ்டோரியை கேட்ட உடனே. அப்படி என்ன விஷயம் தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டோரி கேட்குறப்ப?